ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பேசிக்காக ப்ரெக்னென்சி பற்றி எதனால் இன்ஃபர்டிலிட்டி வருது அப்படின்னு நான் கொஞ்சம் சொல்லலான்னு இருக்கேன். இப்போ ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் நான் சொல்ல போகிறேன். இதில் சில டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் அதை நான் சொல்கிறத நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எதனால் குழந்தை இல்லைன்னு தெரியும். சில பேருக்கு நேச்சுரலாக குழந்தை உண்டாகும், சில பேருக்கு உண்டாகாமல் இருக்கும். அவங்க வேறு மாதிரி வாழ்வாங்க, நம்ம வேறு மாதிரி வாழ்வோம். ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். கால் ஆம்பளைங்க ஆஃபீஸில் வேலை பார்ப்போம், கால் தொங்க போட்டே வேலை பார்ப்பாங்க. அதனால ஆண்மை குறைவு, செமன் கவுண்ட் குறையிறது, ஒரு நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடாம ரத்தத்தில் எல்லா சத்தும் இருந்தால் தான் அதோட அணுக்கள் திறன் நல்லா ஊர்ந்து போய் கருவாகும். அதனாலேயும் வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, நல்ல உணவுகள், நம்ம சமணங்கால் போட்டு உட்காரணும். ஆம்பளைங்க எக்ஸசைஸ் பண்ணணும். நல்ல பேரிச்சம்பழம், நட்ஸு, ப்ரோட்டீன் உள்ள மீன், ஃபிஷ்ஷு, முட்டை, பருப்பு இதெல்லாம் சாப்பிட்ணும். எந்த சாப்பிட்டாலும் நம்ம அப்படியே முழுங்கக்கூடாது, நல்லா மெண்டு அரைச்சி தான் சாப்பிட்ணும். நான் நிறைய வீடியோஸ்லாம் நான் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கேன், மெத்தட் ஆஃப் ஃபீட்டிங்னு. இருந்தாலும் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா நீங்கள் என்னோடய பிளாக்ஸில் போய் எல்லா வீடியோ நீங்கள் ஒன்று டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு ஏன் வருதுன்னா, கர்ப்பப்பையில் ரத்த ஓட்டம் அதிகமாக வேணும். முதல்ல ரத்தம் அதிகமாக வேணும், ஆண்கள் உடம்புலையும் பெண்கள் உடம்புலையும். ரத்தம் அதிகமாக உள்ள உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழம், மாதுளைப்பழம், பீட்ரூட்டு, இந்த மாதிரி ரத்தத்தை அதிகரிக்கும். ரத்தத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறதுனா முதல்ல விடுங்க. விட்டுட்டு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருங்க. யோகா பண்ணுங்கள். யோகானா எக்ஸசைஸ், யோகா ரெண்டுமே ஒன்று தான். ஃபெர்டிலிட்டி யோகான்னு இருக்கும். எல்லாமே யோகானா கை கால் அசைக்கிறது தான். ஃபெர்டிலிட்டி யோகான்னு யூடியூப்லலாம் கூகுளெலாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஆண்கள் பெண்கள் நீங்கள் அதை செய்யுங்க. செஞ்சுட்டு உங்கள் கர்ப்பப்பைக்கும் ஆண்களோட இன மண்டலத்துக்கும் ரத்த ஓட்டம் ஓடணும். நல்லா ரத்தம் இருக்கணும். ரத்தத்துக்கு நிறையா ஃபுட்டு நம்ம நரேஷிங் பண்ணுற மாதிரி சாப்பிடணும். சொன்ன மாதிரி இந்த நட்ஸு, பேரிச்சம்பழம், மாதுளைப்பழம், அந்த மாதிரி கீரைகள், அப்புறம் மீன், இந்த மாதிரி உள்ள நல்ல சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்ணும். நல்லா பழங்கள் நல்லா உள்ள சாப்பிட்டுக்கணும். காய்கறிகள் சாப்பிட்ணும். ஜங்க் ஃபுட்டு டாக்ஸிக்காக மேலே நம்ம உடம்பு டாக்ஸிக் ஆக்கக்கூடாது. ஜங்க் ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும். சரி, நாங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம், நிறையா டேப்லெட்ஸ் எடுத்துருக்கோம், எங்கள் உடம்புல சைடு எஃபெக்ட் இருக்குமா அப்படின்னு நீங்கள் சில பேர் பயப்படுவீங்க. அதுக்கு நான் ஒரு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் நீங்கள் 1 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரில் 2 ஸ்பூன் தேனும், அப்போ நல்லா கரைஞ்சிடும் சூடு தண்ணிக்கு, ஒரு எலுமிச்சை பழத்தோட சாரும் போட்டு நீங்கள் 1 மாதத்துக்கு குடிச்சிட்டு வாங்க. உங்கள் டிடாக்ஸ்லாம் கழிவுலாம் காலியாகிடும். முக்கால்வாசி காலை உணவு நீங்கள் ஃப்ரூட்ஸு, பழங்கள்லாம் எடுத்துக்கோங்க. ரொம்ப சமைச்ச உணவுகள் நிறையா சாப்பிட்டீங்கன்னா அசிடிக் தன்மை அதிகமாகிடும். அசிடிக் தன்மை அதிகமானதுனால தான் குழந்தையின்மை, லேடிஸ்க்கு ஒரிஜினல் அதிகமாக தான் குழந்தையின்மை வருது. அசிடிக்கில் செத்து போயிடுது அணுக்கள்லாம், அதனால் குழந்தையே ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் சமைக்காத உணவுகள்லாம் அல்கலைன், சமைச்ச உணவுலாம் அசிடிட்டி. சரி, காலையில் ஒரு வேலையாச்சும் நீங்கள் சமைக்காத உணவு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு சாப்பிடுங்க. சொன்ன மாதிரி இந்த டிடாக்ஸ் பண்ணுற மாதிரி தேன், எலுமிச்சப்பழம், ஹாட் வாட்டர் அது குடிங்க. தேங்காய் பால் குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டு ரிலாக்ஸாக இருங்க. நீங்கள் முஸ்லீமாக இருந்தீங்கன்னா ப்ரே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இஸ்லாத்தில் ப்ரே பண்ணுறதுனா என்னென்னா, அது யோகா மாதிரியும் வரும். அது வரும். நம்மளுக்கு மன அமைதியும் கிடைக்கும். அது நாங்கள் இல்லை வேற்று மதத்தினர்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு குழந்தை இல்லைன்னு ஞாபகம் வரதான் செய்யும். கண்டிப்பாக நம்மளுக்கு பிறக்கணும்னு எண்ணத்தை வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கரெக்டாக நீங்கள் இது பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் எப்படி உண்டாகுது, நம்மளும் அந்த இதை மிஸ் பண்ணிட்டு அதை நம்ம பிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் குழந்தை உண்டாயிடும். இதில் ஒன்றும் பெரிய உலக அதிசயம்லாம் கிடையாது. அது சயின்ஸ் படி நம்ம ஏதோ பிரச்சனை நம்மளுக்கு நம்மளே இல்லை, முக்கால்வாசி உடம்புல பிரச்சனை இருக்காது. நம்மளோட செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்லாம் ஒழுங்கற்ற வாழ்க்கை முறை, உடம்புக்கு ரத்தம் ஓட்டம் இல்லாததும், உடம்புல சத்து இல்லாததும், தேவையான ரத்தமே இல்லாததும், இந்த மாதிரி காரணங்கள் இருக்குது. உடம்புல மேலே மேலே டாக்ஸிக் ஆக்கிக்கிறது, இதெல்லாம் பேசிக்கான இது. அப்புறம் மாதவிடாய் ஒரு பெண்ணுக்கு சுழற்சி 35 நாள்லேருந்து 25 நாளுக்குள்ளே வந்துடணும். நீங்கள் அதுக்கான டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கணும். பார்த்துட்டு நீங்கள் ரத்த ஓட்டம் வர மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்விக்கல் மியூக்கஸ் உங்களுக்கு வருதான்னு நிறைய வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்போ தான் கருப்பையில் நிறைய ரத்த ஓட்டம் இருக்குன்னு அர்த்தம். டாக்டர் குளோம்பிட்னு ஒரு டேப்லெட் கொடுத்தாங்கன்னா நீங்கள் சாப்பிடாதீங்க. ஏன்னா அது சர்விக்கல் மியூக்கஸை ட்ரை ஆகிடும். லேடிஸு நீங்கள் இயற்கையாக முக்கால்வாசி ட்ரை பண்ணலாம். அப்படி எங்களுக்கு மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கருமுட்டை உற்பத்திக்கு அதுக்கு மட்டும் நீங்கள் டேப்லெட்ஸ், சத்து மாத்திரை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முக்கால்வாசி இந்த பிசிஓடி ப்ராப்ளம் கூட என்னோடய ரிலேஷனில் ஒரு பொண்ணு நேச்சுரலாக அவங்கள ட்ரை பண்ணி யோகா செஞ்சாங்க, மெடிடேஷன் பண்ணாங்க. அக்குபஞ்சர், மெடிடேட்டிவ் அக்குபஞ்சர்னால் இடுப்பில் வயிறுலேருந்து மசாஜ் பண்ணணும், ரத்த ஓட்டத்தை அதிகரித்து அது மாதிரி பண்ணி அவங்களுக்கு இப்போ குழந்தை பையன் குழந்தை, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பேசிக்காக உள்ளதை நம்ம விட்டுட்டு ஐவிஎஃப், ஐயுஐலாம் வேஸ்ட்டு தான். ஆண்களும் பெண்களும் யோகா பண்ணுங்களா, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. உன்னால தான் எனக்கு குழந்தை இல்லை, என்னால் தான் உனக்கு குழந்தை இல்லை, உன் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை, அதெல்லாம் விட்டுட்டு ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இருங்க. பிரச்சனை எல்லாருக்கும் தான் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
இந்த மாதிரிலாம் உங்கள் உடம்புல உள்ள தேவையற்ற கழிவுகளை இது பண்ணுறது டிடாக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன அந்த லெமன் ஹனி வாட்டரு. ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணேன். சில நேரம் எனக்கும் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் இருக்கும், அதனால் ஆன்சர் பண்ண முடியாத நிலைமை இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தேன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். முக்கால்வாசி நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறத விட நான் ஒரு இதுலையுமே நான் தெளிவாக பேசியிருப்பேன். என்னோடய ப்ளாகில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஓப்பன் பண்ணி. கண்டிப்பாக அதில் இருக்கும், டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.